friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல எக் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ட்ரையாவும் பண்ணலாம், செமி கிரேவியாவும் பண்ணலாம். ட்ரையா பண்ணா சாதத்தோட நல்லா இருக்கும். செமி கிரேவியா பண்ணா சப்பாத்தி, நான் அப்புறமா ஃப்ரைட் ரைஸோட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மஞ்சூரியன் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 4 முட்டை எடுத்துர்க்கேன். இப்போ இதல கொஞ்சம் உப்பும் மிளகும் சேர்த்து நம்ம வேக வச்சலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமா மிளகு. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இத நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த முட்டையை உள்ள சேர்த்தலாம். இது ஒரு இட்லி குக்கர் இல்லனா சாதாரண குக்கர்ல மாத்திட்டு 15 ல இருந்து 20 நிமிஷம் மிதமான சூடுல வேக வச்சிருங்க. இப்போ இத ஓபன் பண்ணி பார்த்தறலாம். நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இத வந்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு நம்ம இத வெட்டிரலாம். முட்டையை நம்ம நல்லா கலக்கி வேக வச்சதனால இந்த மாதிரி நிறைய ஓட்டையா இருக்கும். இத வந்து நம்ம மத்த சாதாரண குழம்பு இல்ல கிரேவி பண்ணும்போது கூட இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கலாம். அப்ப இந்த ஓட்டை வழியா நல்ல குழம்பெல்லாம் உள்ள இறங்கி முட்டை நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இத வந்து கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நம்ம ஒரு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் மைதா மாவு, கூடவே 1/4 கப் சோள மாவு, கூடவே 1/2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள், சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இத கலந்துறலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சிருக்க முட்டையும் உள்ள சேர்த்தலாம். சேர்த்துட்டு இத நல்லா கோட் பண்ணிருங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொண்ணா உள்ள சேர்த்து இத நல்லா பொரிய வச்சிருங்க. எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு வந்ததும் இத எடுத்து வெளிய வச்சிரலாம். இப்போ மஞ்சூரியன் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல சின்னதா நறுக்குன 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, அதே மாதிரி சின்னதா நறுக்குன 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு ரெண்டையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இப்போ இதுல சின்னதா நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்தறலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் லைட்டா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதும் இதுல சின்னதா நறுக்கி வச்சிருக்க குடைமிளகாய் உள்ள சேர்த்தறலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுத்து நம்ம வச்சிருக்க எல்லா சாஸஸையும் சேர்த்தறலாம். 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் தக்காளி சாஸ், கெச்சப், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து ரொம்ப திக்கா ரொம்ப காட்டமா இருந்துச்சுனா குறைவா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரையா வேணும்னா இதுலயே நம்ம முட்டையை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வேக வச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செமி கிரேவியா வேணும்னா 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவுல 1/4 கப் போல தண்ணி சேர்த்து இத நல்லா கரைச்சிட்டு கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. அப்ப கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்த எல்லா சாஸஸ்லயுமே உப்பு இருக்கும். அப்புறமா கொஞ்சமா மிளகு. இது இந்த மாதிரி கெட்டியானதும் நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டையை உள்ள சேர்த்தலாம். சேர்த்துட்டு இத மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் வேக வச்சிருங்க. கடைசியா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சுவையான எக் மஞ்சூரியன் தயாராயிடுச்சு. இது வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.